இன்னொரு இளம் திறமை. இன்னொரு அமைதியான கதை. ஒரு கணத்தில் முழு இண்டஸ்ட்ரியையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவம். தமிழ் டிவி உலகில் மெதுவாக உயர்ந்து கொண்டிருந்த ஒரு முகம். ரசிகர்கள் மனதில் தனி இடம் பிடித்த ஒரு நடிகை. அந்த பெயர்தான் சுபாஷினி பாலசுப்ரமணியம். சீரியல் காயல் மூலம் அனைவரும் அறிந்த முகமாக மாறிய சுபாஷினி தனது இயல்பான நடிப்பாலும் உணர்ச்சிகரமான காட்சிகளாலும் பார்வையாளர்களின் இதயத்தை தொட்டார். இலங்கையிலிருந்து தனது கனவுகளை தாங்கி இந்தியா வந்த ஒரு சாதாரண பெண். ஆனால் கனவு மட்டும் சாதாரணமில்லை. பெரியதாக நினைத்தார். அதற்காக கடுமையாக போராடினார். பல தடைகளை கடந்து வந்தார். அவரது கரியர் ஆரம்பமானது அயனாய் அவன் என்ற படத்தின் மூலம். அது ஒரு சிறிய தொடக்கம்தான். ஆனால் அதுவே அவருக்கு பெரிய உலகத்திற்கான கதவை திறந்தது. பின்னர் டிவி உலகில் நுழைந்த அவர் தினமும் தனது திறமையை நிரூபித்துக் கொண்டே இருந்தார். ஒவ்வொருலும் அவர் தனது முழு மனதையும் கொடுத்தார். ஆனால் ஏப்ரல் 6, 2026 ஒரு நாள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. சென்னையில் உள்ள தனது வீட்டில் சுபாஷினி திடீரென உயிரிழந்தார் என்ற செய்தி வெளியானதும் யாரும் அதை நம்ப முடியவில்லை. சில நிமிடங்களில் இந்த செய்தி சோஷியல் மீடியா முழுவதும் பரவி ரசிகர்கள் அதிர்ச்சியில் மூழ்கினர். நேற்றுதான் அவரை டிவியில் பார்த்தோம். இன்று எப்படி இது சாத்தியம் என்று பலர் கேள்வி எழுப்பினார்கள். இன்று வரை அவரது மரணத்திற்கான சரியான காரணம் வெளிவரவில்லை. விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. தமிழ் டிவி இண்டஸ்ட்ரி ஒரு இளம் திறமையான நடிகையை இழந்துவிட்டது. ஒரு பெண் தனது கனவுகளுக்காக தாய்நாட்டை விட்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் போராடினார். சிறிய வாய்ப்புகளை பெரிய வெற்றியாக மாற்றினார். ஆனால் அந்த பயணம் இவ்வளவு சீக்கிரம் முடிந்துவிடும் என்று யாரும் நினைக்கவில்லை. வாழ்க்கை உண்மையில் அன்பிரடிக்டபிள். நாம் இன்று பார்க்கும் சிரிப்பு நாளை ஒரு நினைவாக மாறிவிடும். அதனால்தான் நம்முடைய கனவுகளை இன்று வாழ வேண்டும். நம்முடைய மகிழ்ச்சியை இன்று அனுபவிக்க வேண்டும். நீங்களும் சுபாஷினியின் ரசிகராக இருந்தால் RIP என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்து அவரின் நினைவுகளை என்றும் உயிரோடு வைத்த